ஸோ எமர்ஜென்சி போகும்போது தான் வந்து அவங்க எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இட்ஸ் க்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து அப்படியே சுருங்கி போச்சு. சுருங்கி போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல் வந்து பாஸ் ஆக முடியல. ஏதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு. அவங்க மூலயமா வந்து அவங்க என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நியூயார்க்கில் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள போய் பாருங்கள், அவர் வந்து நேச்சுரலாகவே வந்து இதுக்கு வந்து க்யூர் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கே வந்து இந்த க்ரோன்ஸ் வந்து அவரோட எங்கர் ஸ்டேஜில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் அதிலேயே ஸ்டடி பண்ணி இந்த ஃபுட் மூலயமாவே எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு அவர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்தோம். ஸோ அவரை போய் பார்த்துட்டு அவர் கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்கன் டாக்டர்ஸை பற்றி. இவங்க வந்து ஒரு இன்டெஸ்டைனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஃபுட்டு போகிற ஒரு பேசேஜ் அது. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அது ஃபுட்டால் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு இவங்க ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவர் சொன்னார், நீங்கள் வந்து அவர்கிட்ட சொன்ன எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சோம். அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி என்எம்ஆரில் வந்து இந்த மாதிரி பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது அவர் வந்து ஓகே. அவர் என்ன சொன்னார், அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் நீ கண்டினியூ பண்ணினா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னார். என்னது சர்ஜரி அப்படின்னு எனக்கு தூக்கி போட்டுச்சு. ஆனால் டாக்டரும் அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி இது ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உடனே சர்ஜரி பண்ணிடுறதா நல்லது, சர்ஜரி பண்ணிட்டா ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே வந்து இங்கே யூஎஸில் நம்ம இங்கே தனியாக இருக்கோம், சர்ஜரினா எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய கவலையாக போச்சு. சரி, அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னோம், நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓகே செகண்ட் ஒப்பீனியன் கேட்டே வாங்க, பட் டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஆனால் எனக்கு பெயின்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ நார்மலாக தான் இருந்தது. ஸோ பெயின் இல்லாதனால ஓகே நம்ம வந்து இதுக்கு போகலாம், செகண்ட் ஒப்பீனியன் போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு போனோம். பட் அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இன்னும் ரிப்போர்ட் வரல, நான் இன்னும் சரியாக ரீட் பண்ணல, கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மிட் நைட்டில் அது வந்து என்னால் வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுன்னா ஒரு 1:30 2 o'clock இருக்கும் மிட் நைட்டில். ஸோ ஏர்லி மார்னிங் அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு போனோம். போனால் என்ன சொன்னாங்கன்னா, உடனடியாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, உடனடியாக சர்ஜரி பண்ணலைன்னா நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது, என்ன யோசிக்கிறது, எதுக்காக சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. என்னோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 145 இருந்தது. பட் நான் அப்படி ஃபீல் பண்ணலை, ஆனாலும் வந்து 145 இருந்தது. ஸோ அவ்வளோ பெயின் இருந்ததுனால எனக்கு வந்து மார்ஃபின் கொடுத்தாங்க. ஸோ மார்ஃபின் கொடுத்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஆனால் வந்து ஹார்ட் பீட் வந்து குறையவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக அப்போ நாங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்காக டிக்கெட் வேறு புக் பண்ணியிருந்தோம், அதாவது 1 monthல வந்து கிளம்புற மாதிரி. சரி, நாங்கள் அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னோம், ஸோ இப்போதைக்கு ஏதாவது பண்ண முடியாதா, ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறோம், நாங்கள் இந்தியாவில் போய் பார்த்துக்குறோம், இங்கே வந்து யாரும் கிடையாது, நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நாங்கள் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ எல்லாம் பெயின் வந்து எனக்கு அந்த மார்ஃபின் கொடுத்ததுனால எனக்கு பெயின்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை, குறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து பல்ஸ் வந்து குறையவே இல்லை, 145 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோலோரெக்டன் சர்ஜன் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மேடம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே வந்து சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைனா என்ன வேணாலும் நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் உடனே வந்து சர்ஜரி நடந்தது. ஸோ சர்ஜரி பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரி. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் டு லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து கரெக்டாக ஆகிற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைனை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்டு இதையும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சர்ஜரிக்கு பேர் இலியோஸ்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த மாதிரி ஒரு நாட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெஸ்டைனில் வந்து இந்த மாதிரி சர்ஜரி நடந்திருக்கனால உங்களுக்கு வந்து
எல்லாருக்கும் அதாவது அப்படியே வந்து உள்ளே வச்சு நம்மளோட இதை வந்து ஸ்டிச் பண்ணிட மாட்டாங்க. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து நம்மளோட அப்டமனில் வந்து ஒரு ஹோல் போட்டு அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை வெளியே வச்சு இந்த ஹோல் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு இருக்குன்னா வயிறுக்கு வெளியே வந்து இன்டெஸ்டைன் வந்து ஹோல் இருக்கும், இன்டெஸ்டைன் வந்து வெளியே இருக்கும் அந்த வயிறுக்கு வெளியே. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பவுச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் தான் வந்து வேஸ்டெல்லாம் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ எவ்ரி வந்து 1 hour வந்து அந்த இதை வந்து எம்டி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அந்த பவுச்சை. ஸோ எம்டி பண்ணிவிட்டு ஸோ 2 days ஒன்ஸ் அந்த பவுச்சை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பவுச் அந்த இடத்துல வந்து நம்ம ஓட்டணும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து உள்ளே வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த இன்டெஸ்டைன் வந்து ஹீல் ஆகணும். ஸோ ஹீல் ஆனால் தான் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை அகெயின் வந்து உள்ளே வச்சு தைக்க முடியும். ஸோ இந்த சர்ஜரி மட்டும் இல்லை, ஸோ அடுத்து வேறு ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இது வெளியே தான் வச்சாகணும் இந்த இன்டெஸ்டைனை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும், 6 months கழிச்சு தான் நாங்கள் அடுத்த சர்ஜரி பண்ணுவோன்ட்டாங்க. ஒன்றுமே புரியல, 6 months கழிச்சா அப்படின்ட்டா. ஸோ அப்போ அது வரைக்கும் இந்த நான் பேக்கோடு தான் இருக்கணுமா அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் இருந்தாகணும். உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் வந்து 6 months நீங்கள் வந்து இது பண்ணலாம், திருப்பி வந்து நம்ம ரீஜாயின் பண்ணிடலாம். பட் சிலருக்கெல்லாம் வந்து லைஃப் லாங் அந்த பவுச்சோடு இருக்கவங்களாம் இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ சுத்தமாக வந்து ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக ஆகிட்டோம். சரி ஓகே, ஸோ முதல்ல சர்ஜரி முடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி முடிச்சு வெளியே வந்தாச்சு. ஓகே ஃபைன், அந்த பவுச் தான் வச்சாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 1 week சர்ஜரி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே வந்து ஹோம் கேர் நர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து டெய்லி வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 1 week கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்போ தான் வந்து நர்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு போனாங்க. அந்த பேண்டேட்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போட்டு புது பேண்டேட்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனாங்க. ஏதோ ஒரு லிக்விட்லாம் போட்டு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த இது ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் லிக்விட் வந்து அப்படியே வலிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த பிங்க் கலர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்து ஒரு வேலை அது ஏதாவது பிளட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. சரி அப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு பிங்க் கலர் லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா போட்டாங்களோ என்னவோ, அது காட்டன் வச்சிருக்கனால அந்த காட்டன்லேருந்து ஒரு வேலை ட்ரிப் ஆகுதோ அப்படின்னு நினச்சி. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டருக்கு இந்த சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து உடனே நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, எமர்ஜென்சிக்கு வாங்க, நம்ம அதை க்ளீன் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு வேர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, எமர்ஜென்சிக்கு போனால் கூட உடனே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து நீங்கள் 911 கால் பண்ணி நீங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக போனீங்கன்னா உங்களை உடனே அட்டென்ட் பண்ணுவாங்க. நாம முடியல அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் என்னது, நம்ம வந்து முடியல அப்படின்னு வந்தால் கூட அப்படியே ஒவ்வொருத்தரையாக வந்து அதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு அந்த மாதிரி தான். நான் வந்து கத்துறேன், நான் வந்து என்னால் கார்லேருந்து என்னால் இறங்கி கூட வர முடியல. ஸோ அங்கேயே வீல் சேரை வச்சு தான் கூப்பிட்டு போய் இல்லை என்னால் முடியல. எனக்கு ஏன்னா அந்த பெயின் இல்லை, ஏன்னா பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நான் எடுத்துருக்கனால எனக்கு பெயின் எதுவும் இல்லை. பட் அந்த லிக்விட் ட்ராப் ஆகுது, அந்த ஸ்மெல் வந்து என்னால் தாங்கவே முடியல. அது ஒரு மாதிரி இருந்தது. அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பஸ்லேருந்து வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கர, அதாவது அப்படியே ட்ரிப் ஆகிட்டே இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அப்படியே போயிட்டுருக்கு, அந்த மாதிரி வந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே என்னால் முடியல, நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும், சாரி இங்கே எதுவும் பெட்டெல்லாம் அவைலபிளாக இல்லை, இருங்க கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூப்பிட்றேன். சரி கூப்பிட்டாங்களே உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை உடனே வந்து அப்போ தான், இத்தனைக்கும் நான் 1 year வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எல்லாமே அங்கே இருக்கும் டேட்டா பேஸில். என்னோட நேம் போட்டாவே எல்லாமே வரப்போகுது. ஆனால் வந்து திரும்பவும் ஒவ்வொரு வாட்டியும் சரி நீங்கள் என்ன ஏது ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, இதுவான்ட்டு நான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். தயவு செஞ்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணாங்க, சரி அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேற மாற்றலாம் அப்படின்ட்டு தான் போகணும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, ஸோ இது வந்து க்ளீன் பண்ணணுன்னாங்க. சரி ஓகே நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம், சரி ஓகே ஃபைன் வந்து. ஆனால் எனக்கு வந்து அந்த வயிறு வந்து அந்த பெயின்லாம் இல்லை, அந்த பிளாஸ்டர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு அந்த இடம்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நமக்கு ஸ்டமக்லாம் வந்து. ஸோ அது எடுக்கும் போது தான் என்னால் அந்த பெயினே வந்து என்னால் தாங்க, ஏற்கனவே உடம்புல ஸ்ட்ரென்த்து கிடையாது, அது எடுக்கும் போது அது அழக்கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அப்படி வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது.
ஸோ எடுத்தா இவங்க எனக்கு முதல்ல வந்து ஏதாவது பெயின் கில்லர் கொடுத்துட்டு பண்ணுங்க, என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணாங்க, மார்ஃபினே கொடுத்தாங்க. ஸோ மார்ஃபின் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா லிட்ரலி அதை எடுத்துட்டு ஆக்சுவலாக ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சஸை எங்கேயும் இதில் கூட கூட்டு போகல, அப்படியே அந்த ரூமில் வச்சே வந்து அந்த ஸ்டிச்சஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு அப்படியே அதை அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணி வந்து மறுபடியும் வந்து போட்டாங்க. அதெல்லாம் வந்து நினைக்க கூட முடியல. அதாவது எனக்கே எப்படி இருக்குன்னா கூட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நினைக்க கூட என்னால் முடியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க. ஸோ அப்புறம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம கிளியர் பண்ணணும், அதனால் நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, அதாவது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மைண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சு. எதுவுமே என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது, நம்ம எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா எதுவுமே தெரியல. அது பாட்டு வந்து போயிட்டே இருக்குது. சரின்ட்டு அட்மிட் பண்ணாங்க. ஸோ அட்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டமக்கை வந்து அவங்க சர்ஜரி பண்ணாங்களே, இன்ஜெக்ஷன் போட்டு சர்ஜரி பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணது கூட எனக்கு எதுவும் வந்து அனஸ்தீஷியாவோ எதுவுமே கொடுக்கல, ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அடிக்கடி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியா கொடுக்கல. அப்படியே தான் ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போவும் வந்து தைக்கக்கூடாது, அதை வந்து அப்படியே தான் க்ளோஸ் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணாங்க, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து உள்ளே வச்சு அதை வந்து சீக்கிரமாக ஹீல் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாஞ்சை வந்து எப்படி அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஸ்பாஞ்சை வச்சு அந்த இடத்துல ஒரு வேக்கம்மை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு மெஷின் மாதிரி ஒரு மெஷினில் கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது வேக்கம் மெஷினில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு டியூபை வச்சு. ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும்னா அது வந்து என்ன பண்ணும்னா அந்த அந்த ட்ரிப்பிங்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணும், ரீசைக்கிள் பண்ண அதை எடுத்துரும், நம்மளோட உடம்புலேருந்து வரது இது வந்து எடுத்துரும். ஆனால் வந்து இது எனக்கு வந்து க்ளோஸே பண்ணல ஆக்சுவலாக. அது வந்து அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் கிடையாது, இப்போ அதான் ஸ்டிச்சஸை தான் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அது ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி வேக்கம் பண்ணதால் என்ன ஆகும், அந்த ஸ்பாஞ்ச் வந்து வேக்கம் பண்ணதால் என்ன ஆகும், அப்படியே ரெண்டு ஸ்கின்னையும் ஹோல்ட் பண்ணி டைட்டாக வச்சுக்கும். அந்த இடத்துல அந்த ஸ்பாஞ்ச் வந்து டைட்டாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு மேலே இவங்க ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்ருவாங்க, வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக போட்டு விட்ருவாங்க. என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வேக்கமோட 1 month இருக்கணும் அப்படின்ட்டாங்க. எப்படி வயிறில் முன்னாடி வந்து இந்த ஸ்பாஞ்சை வச்சு இந்த வேக்கம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த மெஷினோட தான் வந்து நான் நடக்கணும், செய்யணும், எதாக இருந்தாலும் எந்திரிக்கிறது எல்லாமே அந்த மெஷினோட தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒரு 1 month இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது இருக்கிறது கூட ஓகே, எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஓகே, இருந்துட்டு போகுது, எப்படி தான் நான் எங்கேயும் போகிறது இல்லை, நம்ம உள்ளே தான் இருக்க போகிறோம், ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அதெல்லாம் ஃபைன். ஆனால் என்னென்னா வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்பாஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்பாஞ்ச் வைக்கணும். அதாவது மறுபடியும் வந்து அது ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு திருப்பி வைக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெயின்ஃபுல்லானது. அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து கத்துன்னு கத்துவேன் நான் ஹாஸ்பிட்டல். ஏன்னா அந்த பெயின்லாம் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. சர்ஜரி கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு உள்ளே போயிட்டு ஆல்மோஸ்ட் 12 days வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தேன். ஸோ ஓகே, இன்ஃபேக்ட் இதில் என்னன்னா எனக்கு வந்து ஃபீவர் வந்து என்றைக்குமே வரக்கூடாது. ஃபீவர் வந்துச்சுன்னா தான் பிரச்சனையே. ஸோ என்ன பண்ணாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து எங்கள் ட்ரிப்ஸ்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாகவே வந்து நம்ம வந்து இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஃபீவர் வந்துருச்சு. ஸோ பார்த்தாங்க ஃபீவர் குறையுதான்னு, ஃபீவர் வந்து குறையவே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணால் அவங்க கிளியர் பண்ண இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து ஒரு பேக்கெட் இருக்குது. பேக்கெட்னா பேக்கெட் மாதிரி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது, அதை வந்து எடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு தெரியல அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எடுக்கணும்னா எனக்கு புரியல, அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எடுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டியூபை வந்து அந்த இடத்துல, அதாவது வயிற்றில் இன்னொரு சைடில் வந்து முன்னாடி வந்து ஒரு டியூபை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து மெயினில் வந்து ஒரு டியூப் போயிட்டு வேக்கம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் வந்து கீழே வந்து பைக் கீழே அந்த கரெக்டாக அந்த அப்டமன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மூலயமா அதை வந்து இன்னொரு பவுச்சில் வந்து
விட்டுருப்பாங்க. ஸோ இதிலிருந்து என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஏதோ பஸ் மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்காக அந்த டியூபை வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னால் வந்து பெயின் வந்து எடுத்துக்கவே முடியல. டாக்டர் விட்டது வந்து ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டாக்டர் வந்து ப்ளீஸ் வெண்ணிலா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மேஜர் சர்ஜரி வந்து முடிஞ்சிருக்கு, மறுபடியும் வந்து நான் உங்களை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டு போய் எடுக்கலாம், திருப்பி ஓப்பன் பண்ணி பண்ணலாம், ஒரே வேலையை முடிஞ்சிடும், பட் உங்கள் உடம்பு தாங்கவே தாங்காது, ப்ளீஸ் இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்க தான் செய்யும், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி கொஞ்சம் ஓஃபுல்லாக பேசினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 days கழிச்சு என்னாச்சு, மறுபடியும் ஒரு ஃபீவர் வந்தது. ஸோ அந்த ஃபீவர் வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணால் பிளட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை மறுபடியும் வந்து ஒரு ஹோல் போட்டு ஒரு பைப் போடுறதுக்கு ஆக்சுவலாக இடம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, பேக் சைடில் இருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் ஒரு ஹோல் போட்டு அங்கேருந்து ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி அதையும் ஒரு பவுச்சில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 3 கனெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டியூப் 2 லாஸ்ட்டாக போட்டாங்கல்ல அதை எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு 1 weekலேயே வந்து இன்ஃபெக்ஷன் சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேக்கம் மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக போகுது. ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து எப்பயுமே ஹோம் நர்ஸ் வந்து இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அது போனாங்க. அதுக்கப்புறம் தானாகவே வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து ஒரு மேஜர் சர்ஜரி நடந்து அது ஸ்டிச்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ரீஸ்டிச் பண்ணாமையே வந்து தானாகவே க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் இதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 to 4.5 months ஆயிடுச்சு, 5 months. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1 month கழிச்சு 6 months கழிச்சு, அதாவது ஃப்ரம் த சர்ஜரி மேஜர் சர்ஜரி 6 months கழிச்சு அதுக்கப்புறம் அடுத்தது ரிவர்சல் சர்ஜரி. என்னன்னா அந்த பவுச் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பவுச்சை வந்து எடுத்துட்டு அந்த இன்டெஸ்டைன் வந்து வெளியே வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இன்டெஸ்டைன் வந்து மறுபடியும் பேக் டு இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட சேர்ந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து மேஜராக பண்ணல, அது லேப்ரோஸ்கோப்பிலே முடிஞ்சிருச்சு, தேங்க் காட். ஸோ அது வந்து நான் சீக்கிரமாக ஹீல் ஆகிட்டேன். வித்தின் ஒரு 10 daysக்குள்ளேயே வந்து நான் நார்மல் ஆகிட்டேன். பட் எனர்ஜி எல்லாம் இல்லை எனக்கு. ஸோ பெருசாக வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியல. ஆனால் வந்து பட் கம்பேரிட்டிவ்லி அவ்வளோ ஒரு லாங் ஜேர்னியை பார்க்கும்போது இது வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். ஸோ இந்த ஸ்டோரி ஏன் உங்ககிட்ட நான் இவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த க்ரோன்ஸ் டிசீஸ் பற்றியான அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட பொதுவாகவே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா நானுமே வந்து இதை கேள்விப்படவே இல்லை. இதை வந்து நாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுட்லேயே சரி பண்ணலாம். அது வந்து எனக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது தெரியவே வந்தது. நான் ஏன்னா அந்த நியூட்ரிஷனிஸ்ட்டை போனேன் இல்லையா, அவர் சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா ஃபுட்டில் கட்டாயமாக சரி பண்ணலாம், ப்ளஸ் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயமாக வந்து எந்த ஸ்டீராய்டும் இல்லாமல் எந்த இன்ஜெக்ஷனும் இல்லாமல் நம்ம கட்டாயமாக வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அவர் என்ன ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா பார்த்தீங்கன்னா க்ளூட்டன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூட்டன்னா என்னென்னா, க்ளூட்டன்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன். அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட். ஸோ கோதுமை, மைதா, அப்புறம் வந்து இந்த பார்லி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிசீஸ் இருக்கவங்க, அதாவது இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்கவங்க இது வந்து எடுக்கவே கூடாது, க்ளூட்டன் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் பாலில் இருந்து வர எந்த பொருட்களுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும், முடிஞ்சால் அவாய்டே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கோகனட் மில்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் வந்து செட் ஆகவே இல்லை. எனக்கு ஆல்மண்ட் மில்க் எடுத்த உடனே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து நான் ஒரு 2 daysலேயே கட் பண்ணிட்டேன். பட் நம்மளோட ரெகுலர் மில்க் எடுக்கும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ அதனால் ரெகுலர் மில்க்கை வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நிறைய எடுக்கக்கூடாது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் சும்மா ஒரு டீ அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுடுறது. ஸோ வேறு எதுவும் அதே மாதிரி சுகர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் க்ளூட்டன் பக்கத்தில் கொண்டுவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்களோட டாக்டர் போய்ப்பா, என்னோட டாக்டர் வந்து கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட்டை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எகெயின் வந்து அந்த பழைய நான் இந்த என்டிவியோ எடுத்தேன் இல்லையா, ஸோ இந்த வாட்டி என்டிவியோ வேணால் இன்னொன்று இருக்குது ரெமிகேட்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து நோ வே, நான் வந்து இனிமேல் எந்த மெடிசனும் எடுக்க போகிறதில்ல, என்னால் ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுட் ஹேபிட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இப்போ என்ன சர்ஜரி முடிஞ்சு ஒரு 1.5 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இந்த க்ரோன்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு இன்டெஸ்டைனில் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமோ அல்சரேட்டிவ் கொலிட்டிஸோ ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்டீராய்டு பக்கம் போயிடாதீங்க. ஸோ உங்கள் டாக்டர் சொல்கிற பேச்சு கேளுங்க, நான் அது இல்லைன்னு சொல்லலை. அதோடு சேர்ந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கட்டாயமாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை தெரியாதவங்களுக்கோ எப்படியாவது வந்து போய் சேரும். ஏன்னா வந்து நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து நியூஸில் நான் கூட நிறைய பார்த்துருக்கோம். கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு அப்போல்லாம் எனக்கு அதை ஏதோ என்ன வயிற்று வலினால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். எனக்கு இதில் நான் கஷ்டப்படும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஒருவேளை இந்த நியூஸில் சொல்கிறதெல்லாம் இதை பற்றி தான் சொல்லுவாங்களோ, நம்ம மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி தோணும். ஸோ அதனால தான் இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ வந்து கஷ்டப்படும் போது வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க நர்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த டைமில் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு ஃப்ரெண்டு அவங்க மட்டும் இந்த நியூட்ரிஷனிஸ்ட்டை வந்து எங்களுக்கு வந்து சொல்லலைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் சேஞ்ச் பண்ணலான்னு எங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கும் வந்து சொல்லணும், அதாவது அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஸோ யாராவது ஒருத்தருக்கு இல்லையாவது போய் சேர்ந்ததுன்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியே சொல்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து யாருக்காவது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தாவது ஏதாவது அவங்க ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னா கட்டாயமாக வந்து இதுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னோட ஸ்டோரியை பொறுமையாக கேட்டதுக்கு, கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.